அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 18/4/2024 சித்திரை 5ஆம் தேதி வியாழக்கிழமை. தசமி திதி மாலை 5:32 வரை, பின்பு வளர்பிறை ஏகாதேசி. ஆயில நட்சத்திரம் காலை 7:56 வரை, பின்பு மக நட்சத்திரம். சித்த யோகம் காலை 7:56 வரை, பின்பு அமிர்த யோகம். சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருப்பது மட்டுமில்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை உண்டாகும். கடக ராசி நேயர்களே, பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்கள் வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவீர்கள். கன்னி ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். அதிகாரியிடம் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400,
அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001. துலா ராசி நேயர்களே, உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்கள் குறையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வீண் விரயங்கள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். தேவையற்ற நெருக்கடிகளால் மன அமைதி குறைவு உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசினியர்களே, உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருந்து எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். மீன ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருக்கும். சுபகாரியங்கள் கைகூடும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிரச்சனைகள் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.